சிம்பிளிபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 49 பவர் 15 மைனஸ் 1 என்ற எண் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த எண்ணால் மீதியின்றி வகுப்புன்னு கேட்கிறாங்க. அதாவது இந்த 49 பவர் 15 மைனஸ் 1 கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிற 4 வேல்யூல ஏதோ ஒரு வேல்யூல வைக்கும்போது மீதி 0 வரணும். ஸோ அதை எந்த வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 49 பவர்ல 15 இருக்குது, மைனஸ் 1 இருக்கு. ஸோ இங்க 49க்கு மேல பவர்ல 15 இருக்குது. ஸோ அதே 15 அந்த 1க்கு மேலேயும் அதே 15 போட்டுக்கலாம். ஏன்னா 1க்கு மேல பவர்ல என்ன வேல்யூ இருந்தாலும் சரி அது ஈக்குவல் டு 1 தான். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க பவர்ல ஆட் நம்பர் 1 3 5 7 இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்க 49 மைனஸ் 1 ஈக்குவல் டு 48. ஸோ இந்த 48 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எந்த வேல்யூவால எக்ஸாக்டா வகுப்படுதுன்னு பாருங்க. 46ஆலையும் வகுப்படாது, 14ஆல வகுப்படாது, 8ஆல வகுப்படும். 8ஆல வகுத்துமா 6 8 48 மீதி 0 வருது. ஸோ 50ஆலையும் வகுப்படாது. ஸோ அப்போ இந்த 49 பவர் 15 மைனஸ் 1 டோட்டலா அதாவது 49 15 டைம் பெருக்கி அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி 8ஆல வகுக்கும் போதும் மீதி 0 தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 27 பவர் 17 மைனஸ் 1 என்ற எண் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த எண்ணால் மீதி இன்றி வகுப்புன்னு கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.